நீ எங்க கூட கூட்டணிக்கு வந்தா உனக்கு ஈடிரடி கிடையாது, வர்றியா? ஓகே ஆலம்பனா. நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அவர் 2017 உள்ள எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நான் பலமுறை சொன்னது போல அவர் யாரும் 3 பேர் அடிச்சு தாதாவானவர் கிடையாது. அவர் அடிச்ச 3 பேருமே தாதா. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயர்ல சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்காரு. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கூடாதே, சிவன் ஏத்துக்க மாட்டானே. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். என்னடி சொல்ற? அவர் ஜெயலலிதா அவருடைய அறையில தான் உட்கார்ந்தார். அவர் ஜெயலலிதா அவருடைய சீட்ல தான் உட்கார்ந்தார். டே 1ல இருந்தே அவர் தன்னுடைய அப்ரோச் மாத்திக்கிட்டார். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அவர் ஒரு எஸ்டாப்லிஷ் லீடர். நீங்க புது தலைவர்னு அவரை கொண்டு வர முடியாது. இங்க பாருங்க, நானே சொல்றேன், இப்படிதான் ஆரம்பிச்சேன் நானு. மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலா கூட காலையே நான் விழுந்து கிடந்தேன். சின்னம்மான்னு சொல்லி நான் முதலமைச்சரான. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாரு. சசிகலா பொதுச் செயலாளர் சொல்லுவது அவர் சொல்லிட்டு போறாங்க. அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி காலமாட்டிலே பால கறந்துருவார். பயங்கர டஃப் நெகோசியேட்டர். அவர் அவருடைய பார்வையில தெளிவா இருக்கிறார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அவர் ஒரு எஸ்டாப்லிஷ் லீடர். நீங்க புது தலைவர்னு அவரை கொண்டு வர முடியாது. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா? எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தவர் தெரியுமா? ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு, பறந்துகிட்டு வந்தது பாரு. எப்படியும் வந்துட்டல. இன்னைக்கு என்ன பயப்படுறீங்களா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அவர் அவருக்கு கட்சி, ஆட்சி, கூட்டணி எல்லாத்த பத்தின ஒரு தெளிவான பார்வை. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரியா தப்பாங்கிறது அப்ப கிளியர் விஷன் இருக்கு. நான் சொல்ல அவர் அதை நோக்கி நகரார். என்ன அவனுக்கு வக்காலத்தா? நம்ம பையன் 7 இருக்கான்.